வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். ஸோ நம்ம ஆர்டிபிஎம்எஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம நார்மலைசேஷனுக்கான ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் செட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஒரு 3 கொஸ்டினை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது ப்ராக்டிஸுக்காக. ஸோ அப்போ ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சோமோ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில், செகண்ட் நார்மல் ஃபார்மில், தேர்ட் நார்மல் ஃபார்மில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செஞ்சு காட்டணும் அதை நீங்கள் இந்த கொஸ்டினில் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த ப்ராப்ளம் செட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ரைட், இது ஒரு அப்ளிகேஷன், ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட், ஸோ முதல்ல நான் அந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். நான் அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட், இந்த கொஷினுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நார்மலைஸ் த ஃபாலோயிங் டேட்டா பேசஸ் அண்ட் ரைட் த 1NF 2NF அண்ட் 3NF ஃபார்ம்ஸ் செப்பரேட்லி. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எனக்கு 1NF தனியாக, 2NF தனியாக, 3NF தனியாக செப்பரேட்டாக. ரைட், அப்போ 1NF முடியும் போது எத்தனை டேபிள் இருக்கோ அத்தனையும் முதல்ல லிஸ்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ இதான் 1NF ப்ராசஸ். அப்போ பிஃபோர் நார்மலைசேஷன் இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிறது இந்த டேபிள், அந்த டேட்டா பேஸ். இப்போ இதுவே ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் 1NF இதை எத்தனை டேபிளாக உடச்சிருக்கீங்க, அந்த டேபிளுடைய நேமு, அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸு, எது ப்ரைமரிக்கு எது நான் ப்ரைம். அதுக்கப்புறம் அதில் ஒவ்வொன்றா எடுத்து அதுக்கு செகண்ட் நார்மல் ஃபார்ம் அப்ளை பண்ணி எல்லா செகண்ட் நார்மல் ஃபார்ம் முடிச்சதுக்கப்புறம் டோட்டலாக அந்த டேட்டா பேஸில் எத்தனை டேபிள் இருக்குது, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன. அதுக்கப்புறம் கடைசியாக தேர்ட் நார்மல் ஃபார்ம் முடிச்சதுக்கப்புறம் டேட்டா பேஸில் எத்தனை டேபிள் இருக்குது, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் காட்டணும். ரைட், அண்ட் ப்ரொவைட் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் தி அசம்ஷன்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் மேட். அப்போ நீங்கள் ஏதோ ஒன்றத்தை உடைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் ஏன்னா அட்டாமிக்னா நீங்கள் தான் முடிவு பண்ணிக்க போகிறீங்க. இங்கே யாரும் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறதில்ல, கேள்வி நீங்கள் தான் கேட்க போகிறீங்க. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவைப்படும், ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ்னால் எப்படி இருக்கும், ஃபோன் நம்பர்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. ரைட், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை மட்டும் நீங்கள் ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருங்க. வேறு ஏதாவது அடிஷ்னல் ஃபீல்ட்ஸ் வேணும்னா, அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்களே ஃபர்னிஷ் பண்ணிக்குவாங்க. யூஷுவலாகவே கம்பெனிஸில் இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த வார்த்தையை கொடுத்துருவாங்க, ஃபர்னிஷ் அதர் டீட்டெயில்ஸ் ஆஸ் ரிக்வயர்ட். இது பத்தலை, எக்ஸ்ட்ராவாக வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ரைட், 1-2 ஆல்டர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ரைட், ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நேமு, கிளாஸு, செக்ஷனு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்ஸு, ஸ்டூடெண்ட்டோட ஃபோன் நம்பரு, பிளட் குரூப்பு, இமெயிலு, கிளாஸ் ரூமுக்கான நம்பரு, கிளாஸோட ஸ்ட்ரென்த்து, கிளாஸ் டீச்சர் யார், கிளாஸ் டீச்சருக்கான ஃபோன் நம்பர் என்ன, அவங்களோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். ரைட், ஓகே. இதில் ஒரு அசம்ஷனும் நானே கொடுத்துட்றேன், உங்களுக்கு சிம்பிளாக இருக்கணும், எக்ஸசைஸாக இருக்கணுங்கிறதுக்காக. அஸ்யூம் தட் நாட் மோர் தென் 1 ஸ்டூடெண்ட் வில் ஹாவ் த சேம் நேம் இன் அ கிளாஸ் இன் அ பர்டிகுலர் செக்ஷன். இந்த அசம்ஷன் தான் நம்ம ப்ரைமரி கீக்கான ஒரு அசம்ஷன். அந்த ஹிண்ட் மட்டும்தான் நான் சொல்ல முடியும், மீதி நீங்கள் பார்த்துக்கணும். ரைட், அடுத்தது ஸ்டாஃபுக்கானது, ஒரு எம்ப்ளாயிக்கானது, ஒரு ஸ்டாஃபுக்கானது. ஸ்டாஃபோட நேம் இருக்குது, டெசிக்னேஷன் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஜாயின் டேட் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அட்ரஸ்ஸு, ஃபோனு, இமெயிலு, எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, டிபார்ட்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, ஹெச்ஓடி யார், அந்த ஹெச்ஓடியோடைய ஃபோன் நம்பர் என்ன, டிபார்ட்மெண்ட்டோடைய அட்ரஸ் என்ன. இங்கே அஸ்யூம் தட் நாட் மோர் தென் 1 ஸ்டாஃப் வில் ஹாவ் த சேம் நேம் இன் அ டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துருக்கோம். இதுதான் ப்ரைமரி கீக்கான அசம்ஷன். எம்ப்ளாயி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ நேமு, டிபார்ட்மெண்ட்டு, டேட் ஆஃப் பர்த், எக்ஸ்பீரியன்ஸ், ஜாயின் டேட்டு, டெசிக்னேஷனு, ஃபோன் நம்பரு, டிபார்ட்மெண்ட்டோட ஃபோனு, ஸ்ட்ரென்த்து, ப்ராஜெக்ட்டு என்ன, குவாலிஃபிகேஷனு, அவரோட ஸ்கில் செட் என்ன, என்னென்ன ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கிறாரு, மேனேஜருடைய நேம் என்ன, ஏஜ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன அப்படின்றது கொடுத்துருக்கோம். அஸ்யூம் தட் நாட் மோர் தென் 1 எம்ப்ளாயி வில் ஹாவ் த சேம் நேம் இன் த சேம் டிபார்ட்மெண்ட் அண்டர் த சேம் மேனேஜர்னு கொடுத்துருக்கோம். இதுதான் ப்ரைமரி கீக்கான அசம்ஷன். ஸோ இப்போ இந்த 3மே சிம்பிள் எக்ஸசைசஸ். ரைட், இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கான சொல்யூஷன்ஸை நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே போஸ்ட் பண்ணலாம். டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ரைட், இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு ஜிட்டப் லிங்க் கொடுக்குறோம். ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டும் நீங்கள் உங்களுடைய சொல்யூஷன்ஸை அப்லோட் பண்ணலாம். ரைட், ஜிட்டப்லேயே டைரெக்டாக ஒரு ரெபாசிட்டரியை ஃபோர்க் பண்ணி அதில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுனா பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன், அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் இதை ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாவோ வேர்ட் டாக்குமெண்ட்டாவோ போட்டு அனுப்பி விடலாம். ரைட், பட் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏன்னா அதை தான் நாங்கள் ஆக்டிவாக மானிட்டர் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட், ஸோ இதை செஞ்சுட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு சேலஞ்சோடு பார்க்கலாம். ஸோ அப்போ இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ்.
ரைட். இதில் நம்ம என்ன செஞ்சோமோ அதை திரும்ப அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ அடுத்து ஒரு செப்பரேட் வீடியோவில் நான் 2 சேலஞ்சஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதில் ஒரு சேலஞ்ச் வந்து பார்த்தோன்னா நானே உங்களை கொஞ்சம் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு சேலஞ்ச் ரொம்பவே அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். வெறும் ப்ராஜெக்டை மட்டும் சொல்லிவிட்டு உங்களை செய்ய சொல்கிறது, அந்த ப்ராஜெக்டுக்கான டேட்டா பேஸை டிசைன் பண்ண சொல்கிறது. ஒரு இதில் நான் அந்த ப்ராஜெக்டையும் சொல்லி கொஞ்சம் பாசிபிள் ஃபீல்ட்ஸும் கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை விட இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது சேலஞ்ச். ஸோ அந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.